ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு போட்டி ஆரம்பிச்சிருச்சுன்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம மகாவும் நம்ம காவேரியும் வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்த உடனே நம்ம ஒரு பக்கம் ஐஸ்வர்யாவும் இன்னொரு பக்கம் நம்ம காவேரியோட அக்காவும் ஸ்டேஜில் ஏறினாங்க. உடனே 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. சரி பரவாயில்ல, நம்மளால தான் போக முடியல, நம்ம அக்காவாவது கலந்துக்கிட்டு ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கிட்ட ஃபீல் ஆகிட்டாங்க. ஏன்னா இது பாசமலர் குடும்பமாச்சே, சரி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம காவேரி பேரை கொடுத்துருக்காங்க. காவேரி விஜய் பேரையும், இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா மகா சூர்யா பேரையும் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் பயங்கர ஷாக்கு. யார் கொடுத்தாங்கன்னு தெரில. இவங்க ஒரு வழியாக போட்டியில் கலந்துக்கிட்டு சரின்ட்டு கீழே வந்ததுக்கப்புறம் என் பேரை நீங்கள் கொடுத்துறீங்களான்னு மகா கேட்க, காவேரிகிட்ட வந்து விஜய் சண்டை பிடிக்கிறாங்க, என் பேரை நீ கொடுத்துட்டியான்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்தில் இதெல்லாம் பார்த்தது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த வயசான 2 பேட் பாய்ஸும் தான். அதுக்கப்புறமா சூர்யாட்ட வந்துட்டு நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு தாத்தா என்ட்ரி ஆக, அதுக்கப்புறமா நம்ம விஜய்கிட்ட போயிட்டு நான் தான் கொடுத்தேன்னு அவங்க அப்பா என்ட்ரி ஆக, சரின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டு எப்படியாவது இவங்களை சேர்த்துணும்னு பிளான் பண்ணுறாங்க. ராஜலட்சுமி ஒன்று பண்ணுறாங்க. என்ன தெரியுமா, நீ உங்கள் தாத்தாவுக்காக கலந்துக்கிட்டா ஓகே, ஆனால் இதில் ஜெயிக்கக்கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குறாங்க. பார்க்குறதே கேவலமான வேலை, இதில் வேறு சத்தியம் இவங்களும் பண்ணி கொடுக்குறாரு, ஜெயிக்கக்கூடாதுன்னு வேறு. சொந்த மருமவள்கிட்ட இப்படியா நடந்துக்க சொல்லி கொடுப்பீங்க? நல்லாமா புள்ளைய வளர்க்குறமா வனரோஜா. இன்னொரு பக்கம் நம்ம சித்ராவுக்கு குழுக்குழுன்னு இருந்துச்சு மனசில். இதை போய் கௌதம்கிட்ட சொல்ல, கௌதம் நீ தான் ஜெயிக்கணுமா, கடவுள் போடுற முடிச்சு யாராலையும் தடுக்க முடியாதுமா, கண்டிப்பாக உன் பையன் ஜெயிக்க மாட்டான். அதுக்கப்புறம் போட்டியை நடத்துறதுக்காக எல்லா பசங்களையும் நிற்க வைக்கிறாங்க. நிற்க வைக்கிறது மட்டும் இல்லைங்க, பொம்மையை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே பயங்கர ஷாக் எல்லாருக்கும். சூர்யாவுக்கு பேன்னு முழிக்கிறாரு. இவர் பயங்கர மாடல் ஆச்சு. அவருக்கு வந்து எப்படி நகையை தான் டிசைன் பண்ண தெரியும், இந்த மாதிரி புடவெல்லாம் கட்ட தெரியாது. அது மட்டும் இல்லைங்க, கொண்டு வந்து வச்ச உடனே புடவையை கட்டி விடணுன்ட்டாங்க. இவங்கெல்லாம் திணறாங்க. எல்லாத்த விட சூர்யா முழின்னு முழிக்கிறத பார்க்கும்போது செம்ம ஃபன்னாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.